வானத்தில் இருந்து குண்டுகள் விழுதுன்னெலாம் இப்போ அடிக்கடி கேள்விப்படுறோம். ஆனால் வானத்தில் இருந்து எலும்புங்க விழுதுன்னு எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிமாலயா, ஆப்பிரிக்கா மலைக்காடுகளெல்லாம் இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அங்கே தான் இந்த பியர்டட் வல்ச்சர் இருக்குது. வெள்ளை இல்லை ரஸ்ட் ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த பறவையோட முகத்தில் கருப்பு கலரில் அங்கங்கே ஃபெதர்ஸ் இருக்கும். அது பார்க்குறதுக்கு தாடி மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு இந்த பேர். மற்ற வல்ச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் இதோட டயட்டில் 70-80% எலும்புங்க தான் இருக்கும். இறந்து போன விலங்குகளை கண்டுபிடிச்சி அதோட சடலத்தில் இருக்கிற பெரிய எலும்பை எடுத்துக்கிட்டு வானுயர பறக்கும். அவ்வளோ மேலே இருந்து பாறைங்க மேலே அந்த எலும்புகளை போடும். எலும்பு பாறையில் பட்டு உடஞ்சி கீழே விடும். அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற எலும்பு மஞ்சையை இது சாப்பிடும். இதை தான் போன் பிரேக்கிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. எஸ்கிலஸ்ன்ற நாடக ஆசிரியர் மலையில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ வானத்தில் இருந்து இந்த வல்ச்சர் போட்ட ஆமையோட ஓடு வந்து இவரோட தலையில் விழுந்து இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் க்ரீக்கில் ஒரு ஃபேமஸான கதை இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயாச்சும் இது வாழுற பகுதிக்கு போனீங்கன்னா தலையில் ஹெல்மெட் போட்டு போங்க.